எல்லா மீனவருக்கும் அரசாங்கம் ஒரு கொடுக்கணும். 1200 குண்டு போட்டு எனக்கு ஒரு காலும் கையும் சரி அண்டையிலேருந்து கை வேசி அப்போ 18 நாள் கை காட்டுங்க. இந்த கை இந்த கை மற்றபடி இங்கே 1500 600 700 இப்போ மொத்தமாக எடுத்துங்க 1000 தான் எடுத்துக்கிறீங்க கிலோவுக்கு தான் கிலோ இனி நீங்கள் எடுத்து விற்கணுமே. இன்றைக்கு விற்கலாம் விற்கலாம் விலைக்கு எடுத்து தான் விற்கலாம். விற்கலாமே. தொழிலை பற்றி சொல்லி என்ன தொழிலேருந்து என்ன நடந்தது? என்ன நடந்தது? காற்று சீர்வாட்டால் தொழிலாளரும் இல்லை, காற்று நிலைமையால் மாறி மாறி கஞ்சாலம் வருது, அது வருது, இது வருது. போட்டு எல்லாம் எல்லா போட்டும் நிற்கிது பாருங்க. ஒரு தொழிலுக்கு ஒரு தரம் போயில்லை. காரணம்டா கடலில் சீரி இல்லையாம், அதனால் மீன் படுது இல்லையா, எல்லாம் நிப்பாடி போட்டுக்கலாம். இங்கே எல்லாம் ஒரு அமைதியாக பாருங்க. பறித்தினை போட்டு இதால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. விரிச்சோடி போயிருக்கு. இது என்ன இந்த கஞ்சாங்காற்று அடித்தா தான் கொஞ்சம் மீன்கள் வர மாதிரி இருக்குது. கடல் கொஞ்சம் கலங்கும். ₹1500 பொட்டி. ஐயா 500 கேட்டது இங்க கேட்டுட்டாங்க தம்பி கேட்டு 1350 ஐயா தம்பி 300 400 1400 என்ன விலையா மீன்? போட்டு எல்லாம் எல்லா போட்டும் நிற்கிது பாருங்க. ஒரு தொழிலுக்கு ஒரு தரம் போயில்லை. காரணம்டா கடலில் சீரி இல்லையாம், அதனால் மீன் படுது இல்லையா, எல்லாம் நிப்பாடி போட்டுக்கலாம். இங்கே எல்லாம் ஒரு அமைதியாக பாருங்க. பறித்தினை போட்டு இதால் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கு பாருங்க. விரிச்சோடி போயிருக்கு. இது என்ன இந்த கஞ்சாங்காற்று அடித்தா தான் கொஞ்சம் மீன்கள் வர மாதிரி இருக்குது. கடல் கொஞ்சம் கலங்கும். கடல் கலங்கணுமா? சில வேலை கடல் கலங்கி இருக்கும், அப்படி ஒன்றும் இல்லை. துப்புரவா மீன் காலநிலையில் மாறைக்கெல்லாம் கொஞ்சம் கடல் கலங்கினா தான் மீன் வரும். அது மட்டும் மீன் ஒரு தரம் போவேன். ஒரு போட்டும் இல்லை என்ன 1-2 போனாலும் என்ன காசும் வராது. அப்போ இந்த சூடைக்கும் போகிற இல்லையே, அது சூட மீன் போகல 1-2 போவாங்க. 4 கிலோ 3 கிலோ இருக்கும். அவங்களுக்கு என்ன காசு ஒன்றும் வராது. என்ன காசும் வராது. வேலையில் ஊற்ற இப்படிதான் நிலம். சில நிலம் நாடு வளரணும் வேண்டாம் ஒருக்குறது எல்லாரும். திடீரென்று மாற்றங்கள் வருது தானே. நிறையங்கெல்லாம் இப்படியான நேரத்தில் அந்த வளர்ச்சி வரும். பிறகு எல்லாத்தையும் தாங்கக்கூடிய என்ன
ஏன்னா மக்கள் இலங்கையில் இருக்கிறாங்க. இருக்கிறபடியே தான் இனி ஒரு புதிய வளர்ச்சி வருமா? ஒரே ஒரு போட் வேறு இது. மீன் சந்தைக்குள்ளே போவோம். ஆயிரத்தி நூறா, இருநூறா, 1200, 1200, 1250, 300, 1300, 1300, 350, 400, 1400, 500, 600, 1600, 1600, 1600, 1600, 1600, அது போடையில 2500, மீன் போடுங்க 2500, 2500, 2600, அது கூறலுக்கு நான் எடுப்பேன். அப்படி 1500 கொடுக்கும். ஏன் 1 கிலோக்கு கூட கிடக்குது. இப்ப பாருங்க என்ன இல்லையா 900 கொடுக்கும். 2400 படி 300 கணக்கப்ப இந்த விழாவின் 1000 விழாவின் 1000 விழாவின் 1000 விழாவின் 1000 விழாவின் 1000 இந்த சையா விழாவின் 1000 விழாவின் 1000 வீடு தர மாட்டாங்க. நூண்டி மீன் 6 போன மீன் இவ்வளோ கரையா இருக்கு. ஆனா பிடிக்க கூடாது. இன்றைக்கு விழா மீன் ஹோல்சேலாக 1000 ரூபா. சின்ன மீன்கள் இது எவ்வளோ மீன் இன்றைக்கு போகுது ஹோல்சேல்? இன்றைக்கு எவ்வளோ போகுது ஹோல்சேல்? மலிவுங்க 900 ரூபா 1000 ரூபா போகுது. மற்றபடி இங்கே 1500 600 700 இப்போ மொத்தமாக எடுத்துங்க 1000 தான் எடுத்துக்கிறீங்க. கிலோவுக்கு தான் கிலோ இனி எடுத்து விற்கணுமே. இன்றைக்கு விற்கலாம் விலைக்கு எடுத்தா விற்கலாமே. 1500 600 எடுத்தா விற்கலாம். ஆனால் நேற்றையோட பரவாயில்ல போலையா? நேற்றையோட பரவாயில்லையா? பரவாயில்ல. நன்றி 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 நன்றி. நீங்கள் அடுத்தவர் வந்திருக்கிறார். அடுத்தவர் வந்து நிற்கிறார் பாருங்க. பெரிய முதலாளி. என்ன தொழில் இல்லாமல் என்ன செய்கிறீங்க? என்ன தொழிலை பற்றி சொல்லி என்ன தொழில் என்ன நடந்தது?
என்ன நடந்தது காற்று சீர்வாட்டால் தொழிலாளரும் இல்லை காற்று நிலைமையால் மாறி மாறி கச்சாரம் வருது அது வருது இது வருது அதில் இதனால் மண்ணெண்ணெயில் வெளியேற்றம் அதனால் தொழிலுக்கு போகிறதில்ல இல்லை அநேகமான போட்டுகள் போகல என்ன அப்போ இதெல்லாம் கொண்டு வர எப்படி கொண்டு வர இந்த மீன் கொண்டாங்க இது தூண்டலை இந்த கரவழியை கிட்ட போய் இப்படி வளர்த்து தூண்டிகளை விட்டு தான் இந்த மீன் கொண்டாங்க இப்போ மொத்தமாக 1000 ரூபா போகுது கிலோ நீங்கள் விற்கிறவங்கள 1300 விற்பாங்களே விற்பாங்க இந்த ஜாவரி மாதிரி வணக்கம் ஐயா எப்படி போகுது வியாபாரம் இப்போ நீங்கள் எங்கே இருந்து கொண்டு வரீங்க எங்கேருந்து எடுத்து கொண்டு போகிறீங்க எங்கே எடுத்து கொண்டு அப்படி கட்டுப்படி ஆகுமா கஷ்டம் என்ன இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்லையே போகிறேன் அல்லது இன்றைக்கு 1000 ரூபா போடுறாங்களோ பழமையாக தான் இருக்கு சனம் பண்ணா நீங்கள் கொண்டு எப்படியும் 1300 1400 கொடுக்கணும் என்ன கஷ்டமாக இருக்கு என்ன பிரச்சனைன்னா சாமான் விலை பொருளாதாரம் எல்லாம் கூடி விட்டுது அப்போ அதால் எங்கேயும் மண்ணெண்ணெய் இவங்களுக்கு விலை கூடிக்கிட்டுது அப்போ அவங்களும் குறைச்சி கொடுக்கல அது என்ன அதனால் விற்கணும் இப்படி வேண்டி சமைக்கிற ஆட்களுக்கு தான் பெரிய பாதிப்பு உண்மையில் எல்லாம் பாதிப்பு தான் இன்றைக்கு அப்படி மீன் எடுக்க இல்லையா எடுத்துட்டீங்களே சரி அப்போ தொடரட்டும் உங்களோட வியாபாரம் நன்றி இன்றைக்கு ஒரு தூண்டல் மீன் என்று வந்திருக்குது கொடுத்தாது இந்த மீன் கூட போகும் போகுது இது கூட போகும் பெரிய மீன் கூட போகும் அடுத்த போட்டும் வருது என்ன என்ன மீன் தூர போனதா இல்லை சூடே போன மீனா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் என்ன ஐயா என் பேர் ரஞ்சன் கப்பல் ரஞ்சன் சொல்லுவாங்க என்ன ரஞ்சன் கப்பல் ரஞ்சன் 25 வருஷம் கப்பல்லாம் வேலை செய்தேன் அப்புறம் என்ன இப்போ நான் சொந்த ஊருக்கு வந்துவிட்டேன் ஓகே எனக்கு வேலை கொழும்புக்கு இங்கே இப்போ கப்பல் வரையில் தானே அப்போ எனக்கு கொழும்புல வேலைக்கு வந்தவங்க சரி அப்போ அங்கே உழைச்சி அங்கே சாப்பாட்டுக்கும் கொழும்புக்கும் தான் காசு வரும் இங்கே கண்டால் எந்த சவரங்கள் கடலுக்கு போனால் எனக்கு இந்த விலை தரிச்சாலே ஒரு 100 கிலோ சூடாக வட்டு தான் காணும் 2000 கரை மீன் தருவாங்க 10 மணிக்கு வேலை முடியும் அப்படி 2 போட்டு பிரித்தா போதும் காணும் அன்றாட வாழ்க்கை போதும் நான் இடம்பெயர்ந்து 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து படுத்துறையெல்லாம் இருந்தேன் அப்போ எனக்கு 15 வயது அப்போ ஐசிஆர்சி கப்பல்லாம் ஆரம்பத்தில் வேலை அப்போ கடலுக்கு போகல நேவி சேவை சுடும் அப்போ நான் கப்பலில் வாட்சியில் போய் வரேன்னா எனக்கு சம்பளம் தருவாங்க அப்போதான் யாழ்ப்பாணம் கோட்டை இயக்கம் பிடிச்சவங்க அப்போக்க வடமராட்சியில் கேவி ஓட்டம்
பகல் 2 மணியோட வந்து கெதியில் நோட்டீஸ் போட்டவங்க வடமராட்சியாக்களெல்லாம் தென்மராட்சிக்கு போங்க, நாங்கள் செல் அடிக்க போகிறோம். அப்போ எல்லா ஜனமும் போனது அங்கால. நாங்கள் ஐசிஆர்சி இருக்காண்டு ஒரு 15 பேர் அதில் இருந்து நாங்கள் அவன் 5 மணிக்கு ஐசிஆர்சிக்கும் அறிவிச்சு விட்டான், நீங்களும் நிற்கக்கூடாது போகண்டு. அப்போ ஐசிஆர்சி கொடி எல்லாத்தையும் காட்டி கொண்டு போட்டான். ஒரு 6 மணியோட 2 புடன் வந்தது. வந்து குண்டு போட்டு எனக்கு ஒரு காலும் கையும் சரி அண்டையிலேருந்து காலை வேலை. அப்போ 18 நாள் கை காட்டுங்க. இந்த கை இந்த கை இந்த கால் இந்த இதில் வீஸ் போட்டாது. இங்கே இதில் வீஸ் போட்டாது. இந்த இதில் வீஸ் போட்டாது. இந்த முழங்காலில் வீஸ் போட்டாது. 2 வருஷம் கதைக்காமல் இருந்தேன். எந்த கூட்டாளி பொடியன் என்ன கதைக்க வைக்கணும், அதுக்காக எனக்கு பின்னுக்கு வந்து கல்லால் இருக்கிற மண்டையில். அப்போ எனக்கு நீங்கள் கதைக்கிறது எனக்கு விளங்கும், நான் திருப்பி சொல்ல முடியாது. அப்போ 98ஆம் ஆண்டு கல்யாணம் செய்தேன், சொந்த மச்சா கதை. எனக்கு 3 பிள்ளைகள். இப்போ பொடியன் முதல் கிண்ணியாவில் கல்யாணம் செய்திருக்கிறான், முஸ்லீம் பிள்ளையை கட்டி. மற்றொரு பிள்ளை லண்டனுக்கு போட்டால், மற்றொரு ஏஎல் படிக்கிறார். இப்போ கடலை பற்றி சொல்லுங்க. இப்போ கடல் நாங்கள் இப்போ சூடை மண்ணெண்ணம் வித கடலில் மீன் இல்லை. ஏன் மீன் இல்லாமல் போன காரணம் என்ன? ஒரே சுருக்கோலையெல்லாம் வளைச்சி நாங்கள் 6 மாதம் பிடிக்கிற மீனே அவன் 2 நாளையில் முடிச்சு விட்டான். அப்போ கடலில் மீனோடலாம் குறைஞ்சி போச்சு. அப்போ எங்கள்கிட்ட வாடு இந்த ஓலை போட்டும் இந்த ஏரியாவுக்கு 150 போட்டு நிற்குது. 150 மீனவர்களும் போகிறதும் எண்ணெய் காசும் வழி இல்லாமல் தான் வராங்க. அப்போ அவங்களுக்கு எண்ணெய் காசு இல்லாட்டி எங்களுக்கு என்ன இப்போ அரசாங்கம் உதவி செய்யுது இல்லையா? உதவி செய்யறது மானியம் வந்து பேன் போட்டுருக்காங்க. முந்தி சந்திரிக்கா இருக்கேக்க எங்களுக்கு நிவாரணம் கிழமைக்கு கிழமை நிவாரணம் என்றால் ஒரு கட்ட நிவாரணம் முடியும். சரி, அப்போ சரி சந்தேகம் அது நடந்து முடிஞ்ச இப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க? அரசாங்கத்திட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ எங்களுக்கு அரசாங்கத்திட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் மாத்திரமல்ல, நாங்கள் தனியாக எல்லா மீனவருக்கும் அரசாங்கம் ஒரு கொடுக்கணும். அப்போ தான் மீனவர்கள் வாழலாம். அப்போ உங்களோட மீனவ சங்க தலைவரெல்லாம் காய்ச்சிக்கணுமா? கடத்தொழில் அமைச்சரோட காய்ச்சிக்கலாமே? அவர்கிட்ட கூட வரையால் இதை பற்றி கதைக்கிறாங்க, ஆனால் உதவி ஒன்றுமே இல்லையே. அதுலேயுமே கதைங்களா எல்லாம் முடி கதைக்கலாம் தானே உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இங்கே ஓட்டும் இல்லாட்டி இந்த கடத்தோடு நடந்தால் எல்லா மக்களுக்கும் உழைப்பு. அது உண்மை. சரியோ, கடலூர் நாங்கள் காய்ஞ்சால் அவியரைஞ்சு காய வேண்டியா, மற்ற ஆக்களும் காய வேண்டியா. சரி, ரொம்ப நன்றி ஐயா.